82 கிலோலேருந்து 76 கிலோ வரை வந்திருக்கேன். அதாவது 5 கிலோ குறைஞ்சிருக்கேன் 50 நாளில். வெயிட் லாஸ்க்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளமே எக்ஸசைஸ்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் ரியல் ப்ராப்ளமே நம்மளுடைய கிச்சன் அண்ட் பிளேட்ல இருந்து தான் நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜெர்னி ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி என்ன சமையல் பண்ணுறது, என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சு டயர்ட் ஆகிட்டீங்களா? இந்த 3 days மீல் ப்ரெப் பிளான், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்தையுமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எப்படி ஸ்டோர் பண்ணணும், எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணும், ஒவ்வொரு மீலையும் எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1200 to 1500 கேலரி மீல் பிளான் தான் இது. ஒவ்வொரு வேலைக்கும் தேவையான ஹை புரோட்டீன், ஹை ஃபைபர், லோயர் கார்ப், வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் வெயிட் லாஸும் பண்ணலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா சிக்கன் சலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபி இது. ஒரு ஃபுட் ப்ராசஸரில் 300 கிராம் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர், லெமன் ஜூஸ், கேப்சிகம், சோயா சாஸ், ஆலிவ் ஆயில், சிக்கன் மசாலா இல்லைனா சில்லி பவுடர் இல்லைனா சிக்கன் கெபாப் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒரு கிளாஸில் ஆயில் தடவி நீங்கள் இந்த சிக்கனை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பார்ச்மெண்ட் ஷீட்டில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீட்டாக இந்த மாதிரி சிக்கனை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணலாம். நான் எதுக்கு பார்ச்மெண்ட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது சுற்றி ஃபுல்லாகவே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு அதோட ஃப்ளேவர் அண்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸில் வந்து ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் 2 சைடுமே சாக்லேட் மாதிரி முறுக்கிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டை அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபாயில் பேப்பரில் அகெயின் ரோல் பண்ணிக்கோங்க. அகெயின் ஃபாயில் பேப்பரோடைய எட்ஜஸில் வந்து சாக்லேட் மாதிரி நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ரப்பர் பேண்ட் போடணும்னு தேவை கிடையாது. இது லைட்டாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இட்லி குக்கர்லேயே ஸ்டீம் பண்ணிக்கலாம். வாட்டர் லைட்டாக ஊற்றிட்டு ஏதாவது ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சிக்கன் சலாமியை வந்து வச்சுக்கோங்க. 15 to 20 minutes அளவுக்கு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தாலே போதும். மீடியம் ஃப்ளேம் வச்சு. ஸ்நாக்ஸ் அண்ட் சாலட்க்கு வந்து ஸ்ப்ரவுட் செய்ய போகிறேன். அதுக்கு க்ரீன் கிராம் எடுத்து மதியம் லஞ்சுக்கு வந்து லோயர் காப்ஸ், அதாவது வந்து ஒரு கட்டோரி இல்லைனா 150 கிராம் ரைஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒயிட் ரைஸ்க்கு ரீப்ளேஸ்டாக வந்து நான் ப்ரௌன் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 hours அளவுக்கு சோக் ஆகட்டும். ப்ரௌன் ரைஸ் மினிமம் சோக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ½ an hour. ஒரு கப் ப்ரௌன் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நேச்சுரலாக வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும். நம்மளோட சிக்கன் சலாமி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டெக்ஸ்சர் அண்ட் வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் சமக்குது, அப்படி இருக்குது. ஸோ இந்த சிக்கன் சலாமியில் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அண்ட் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாண்ட்விச்சில் இல்லை பர்கரில் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். மெயினாக நான் இது ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சாலட் பண்ணுறதுக்காக. சாலடுக்காக ரெட் லெட்யூஸ் நான் வாங்கியிருக்கேன். எதுக்கு இது நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ரெட் லெட்யூஸ் 1 கப்பே பார்த்தீங்கன்னா 10 to 15 கலோரிஸ் தான் வரும். இதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஃபீல் ஆகும். இதில் இருக்க ஃபைபர்ஸ் டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் உங்களுடைய பசியை வந்து கம்மி பண்ணும். இது வந்து ரிச் இன் விட்டமின் ஏ, கே அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த ரெட் லெட்யூஸ் சாலட்க்கு மட்டும் இல்லாமல் ரேப்க்கு, சாண்ட்விச்சஸ், அதுக்கப்புறமா பர்கர் அந்த மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெட் லெட்யூஸ். கூடவே கேரட், கேபேஜ் எல்லாம் வந்து போட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3 daysக்கு வந்து சாலட் ரெடி ஆகிடுச்சு. ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லை கிளாஸ் பாக்ஸ் இல்லைனா வந்து ஸ்டீல் பாக்ஸாக எதில் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் வந்து ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும். நம்மளோட சிக்கன் சலாமி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து திக்காக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சாலட்க்கு வந்து நான் ஷ்ரெட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் பர்கர் அண்ட் சாண்ட்விச் நீங்கள் பசங்களுக்கு பண்ணி தரணும்னா ஸ்லைஸ் ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணால் அவங்களுக்கு போதுமான ப்ரோட்டீன்ஸ் வந்து கிடைக்காது. அதனால தான் திக்காக வந்து நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மீல் ப்ரிப் பண்ணும்போது நைட்டு ஸோ டின்னருக்கு வந்து நான் சாலட் தான் சாப்பிட போகிறோம். ஸோ சாலடுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து ஓரமாக வச்சுருக்கேன். மீன்வைல் நம்மளோட ப்ரௌன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து நம்ம கூல் டவுன் பண்ணலாம் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அண்ட் லஞ்ச் மெனுக்கு ஒரு கூட்டு ஒரு பொரியல் செய்ய போகிறேன். வெயிட் ஆயில் கம்மியாக ஆட் பண்ணி இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் புடலங்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சிறுபருப்பு, மஞ்சப்பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ஸ்டாக் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சாலட் சும்மா சாப்பிட்றத விட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் கூட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் பன்னீர் ஃப்ளேவரில் தான் ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறேன். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் பன்னீர், தயிர், காஞ்ச மிளகா, புதினா, லெமன், உப்பு, கார்லிக் பவுடர் அண்ட் பெரி பெரி மசாலா, தயிர் மட்டும் 1லேருந்து 2 கட்டோரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரே ஒரு கட்டோரி தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாலட் ப்ரிப்பேர் பண்ண போது எக்ஸ்ட்ரா கர்ட் வந்து நம்ம சாலடில் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ஒர்க்கிங் மாம் இல்லை வந்து ஒர்க்கிங் மென் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாலடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் சலாமியெல்லாம் வந்து நல்லா ஷ்ரெட் பண்ணி போட்டுட்டு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இந்த சிக்கன் சலாமி சாலடை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்லைனா நைட் டின்னருக்கு இல்லைனா மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் ஸ்கின்க்கு வந்து பயங்கரமாக க்ளோயிங் கிடைக்கும். இது கூடவே வந்து செசமி சீடு, எள்ளு, உப்பு, லெமன் ஜூஸ் உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ராவாக தயிரெல்லாம் ஆட் பண்ணி
மிக்ஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. என்னோட வீட்டில் நான் கொஞ்சம் வெயிட்டு, ஸோ எனக்கு தான் வந்து வெயிட் லாஸ் ரெசிபி எல்லாம். ஆனால் கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஃபுட்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ செப்பரேட்டாக மீல் ப்ரிப்பேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால தான் எனக்காக தனியாக வந்து மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி தான் சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பனானா மில்க் ஷேக் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து ஆல்மண்ட், வால்நட், அதுக்கப்புறம் பம்கின் சீட்ஸ், என்கிட்ட கேஷ்யூ இல்லை இருந்துச்சுன்னா அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆரோக்கியம் எடுத்துருக்கேன். நல்லா காய்ச்சி ஆறின பிறகு நட்ஸ், பனானா அப்புறம் ஹனி போட்டு கொஞ்சோண்டு பால் ஊற்றி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக 2 கிளாஸ் பால் வந்து நான் ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து மில்க் ஷேக்காக நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது குடிக்கிறதுனால பயங்கரமாக வந்து வெயிட் கெயின் ஆவாங்க. கண்டினியூஸாக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்க் ஷேக் வந்து இதே மெத்தடில் நீங்கள் போட்டு கொடுங்க. ஆக்சுவலி அவகடோ தான் பண்ணலான்னு இருந்தேன், பட் அவகடோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அவகடோவில் வந்து டிப் பண்ணிடலாம். சாண்ட்விச், பர்கர், அதுக்கப்புறமா பாஸ்தா அண்ட் நம்மளுடைய சாலட்க்கு வந்து இதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் அவகடோ, பன்னீர், கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், ரெட் சில்லி, சால்ட்டு, தயிர், கார்லிக் பவுடர் இல்லைனா கார்லிக் முழுசாக இருந்துச்சுன்னா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய மசாலா ஆப்ஷனல் தான். மிக்சியில் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா ஒரு 8 கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 3 to 4 days அளவுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் லேட்டராக உங்களுக்கு காட்டுறேன். 10 daysக்கு ஒன்ஸ் ஆச்சு நான் வந்து ப்ரொக்கோலி எடுத்துக்குவேன். ஆக்சுவலி வந்து ப்ரொக்கோலி வந்து எங்கள் ஏரியாவில் இப்போதுக்கு அவைலபிள் ஆகலை. அதனால தான் நான் ஜெப்டோவில் ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டதும் பார்த்தீங்கன்னா நிறைய புழு ஃப்ரெஷ்ஷே இல்லாமல் வந்துச்சு. அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு போதும்னு ஆகிடுச்சு. பாயில் வாட்டரில் வந்து சால்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. மீன்வைல் நம்மளோட புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் ஆயிலை வந்து 4 to 5 ஸ்ப்ரே போட்டு உடனே இந்த புடலங்காய் கூட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. மெயினாக இந்த கூட்டில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ தண்ணி இல்லாமல் அப்படியே வந்து எண்ணெயில் கடாயில் போட்டு நல்லா உடனே மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இதில் இருக்க வெங்காயம், தக்காளியில் ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகும். என்கிட்ட ஆல்ரெடி வந்து செமி குக் ப்ரான் இருந்துச்சு. அதை நான் அகெயின் இந்த புடலங்காய் கூட்டிலேயே போட்டு ஒரு 4 to 5 minutes அளவுக்கு நான் சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக புடலங்காய் ப்ரான் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ப்ரொக்கோலியை வச்சுட்டு ஒரு ஸ்டிர் ஃப்ரை வெஜிடேபிள் பொரியல், ஆஸ் யூஷுவல் பொரியல் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். பேன் இல்லை கடாய் ஹீட் ஆன பிறகு 5 to 6 தடவை ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். இதுலேயே பூண்டு நல்லா நசுக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா பெருங்காயம், ப்ரொக்கோலி ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் அவைலபிளாக இருந்த வெஜிடபிள்ஸ் என்கிட்ட கேரட், அதுக்கப்புறமா வந்து க்ரீன் பீஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகி முடிகிற நேரத்தில் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பன்னீர் வந்து ஷ்ரெட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீருக்கு பதிலாக நீங்கள் எக் வந்து ஷ்ரெட் பண்ணி செய்கிற எல்லா பொரியலுமே பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு பதிலாக பன்னீரை தான் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃபேட் கண்டென்ட் ஆகிடும். ஒரு 20 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபேட் அதிகமாக ஆகிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பன்னீர் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் எனக்கு சிக்கன் சலாமி சாலட் எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்கு சிக்கன் சலாமி சாண்ட்விச் பண்ணி கொடுக்கலாம். ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நம்மளும் வந்து சாண்ட்விச் சாப்பிட்றோன்னா வீட் பிரெட் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வந்து சுகர் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வீட் பிரெட் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சாண்ட்விச்சில் ஒரு சைடு அவகோடோ டிப், இன்னொரு சைடு வந்து பன்னீர் ட்ரெஸ்ஸிங் அப்ளை பண்ணியிருக்கேன். கேபேஜ், கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கும்பர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் சலாமியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் செப்பரேட்டாக தூரமாக வச்சுருக்கேன். தவா நல்லா சூடான பிறகு நெய் இல்லைனா பட்டர் நல்லா ஆட் பண்ணி 2 சைடுமே சிம்மில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கிறிஸ்பியான சிக்கன் சலாமி சாண்ட்விச் உங்களுடைய பசங்களுக்கு ரெடி ஆகிடும். இதில் கீ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஒயிட் பிரெட் இருக்கிறதுனால பசங்களுடைய வெயிட் கெயினுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக. ஆல்ரெடி லெட்யூஸ், அதுக்கப்புறம் வெஜிடேபிள்ஸ், சிக்கன் சலாமி அண்ட் டிப்ஸு, ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால வித்தின் 10 minutes எல்லாம் சூப்பராக டின்னர் வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் கிச்சனில் ரொம்ப பிஸியாக மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய பசங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் கிராஃப்ட் ஒர்க்ஸில் பிஸியாக இருக்காங்க. சாண்ட்விச் மட்டும் கிடையாது, இன்கேஸ் வந்து பிரெட்டை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி ஆர் பொரோட்டாவில் கூட வந்து ரோலாக பண்ணி நீங்கள் ஸ்கூல் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் எதுக்கு வேணாலும் நீங்கள் வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. இதுலேயே வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்ப்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து அடங்கி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு பெஸ்ட் கிட்ஸ் வெயிட் கெயின் மீலாக இருக்கும் வித் கீ ஆர் பட்டரோட. பொரியல், ரைஸ் அண்ட் கூட்டு இதெல்லாம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாஸ் கண்டெய்னர் கிடையாது, நீங்கள் ஸ்டீல் பாக்ஸ் இருந்தாலுமே எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ப்ரௌன் ரைஸ் வந்து ஈச் ஒரு 120 to 150 கிராம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூட்டு அதுக்கப்புறமா பொரியல் வந்து வச்சாச்சு. ரிமைனிங் பொரியல் நாளை மதியானத்துக்காக வீட்டில் இருக்க ஆளுங்களுக்காக வச்சுருக்கேன். ஸோ 3 daysக்கான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி அகைன் சூடு பண்ணி சாப்பிட்றதுன்னு இந்த வீடியோட எண்டிங்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் என்னடா இவ 3 நாளைக்குமே அதே கூட்டு அதே பொரியல்னு பார்க்காதீங்க. வெயிட் லாஸ்க்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைஸ்க்கு பரட்டிக்க கிரேவி மட்டும் அன்னன்னைக்கு நான் செஞ்சுப்பேன். ஏர்லி மார்னிங் 4:45 AM 5 o'clock கண்டிப்பாக நான் எழுந்திரிச்சி ஆகணும். ஏன்னா பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ், ஏன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து வேன் ஸ்டூடெண்ட்,
7:30க்குலாம் வேன் வந்துடும். 2வது பொண்ணுக்கு வந்து நான் தான் போய் ட்ராப் பண்ணிவிட்டு 9 வருவேன். வந்த உடனே வீட்டில் உட்காராமல் உடனே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இந்த ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கொக்கோ, அதுக்கப்புறமா காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை வந்து போட்டிருக்கேன். இன்னொரு பாக்ஸில் வந்து அத்திப்பழத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சுகர் ஆர் ஹனி எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஸ்வீட்னஸ்க்காக தான் நான் இதில் திராட்சை, இன்னொரு பாக்ஸில் வந்து அத்திப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸு, சியா சீட், தயிர், நட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து கொக்கோ பவுடர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸில் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணலை. ஆக்சுவலி வந்து கொக்கோ பவுடர் இல்லாத பாக்ஸ் தான் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. லோ ஃபேட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் வந்து நான் தண்ணியை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டேன். அண்ட் ஓவர் நைட் சோக் பண்ணுறதுக்கு பாதாம் அப்புறம் சியா சீட் அதையுமே வந்து ஊற வச்சுருக்கேன். ஈவினிங் நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்க்காக காராமணி எடுத்திருக்கேன். 1.5 கட்டோரி ஏதாவது ஒரு பாக்ஸில் ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட இந்த கண்டெய்னர் தான் கண்ணில் மாட்டுச்சு. நல்லா ஒரு 2 தண்ணி அலசிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்ல வாட்டர் ஊற்றி 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கான ரைஸை வந்து கீழே நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். பேலன்ஸ் 3rd டே ரைஸ் மட்டும் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை எப்படி கன்சியூம் பண்ணுறது, எப்படி ஹீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோட எண்டிங்கில் நான் போடுறேன். அண்ட் 8 மணி நேரம் ஊறின பச்சை பயிரை இந்த மாதிரி முளைக்கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே ஒரு பாத்திரம், அதுக்கு மேலே வடிகட்டி வச்சுருக்கேன். பச்சை பயிர் போட்டு அதுக்கு மேலே துணியை போட்டு மூடி விட்டுருங்க. இதை வந்து நைட் ஃபுல்லாக வந்து முளைக்கட்டட்டும். இன்கேஸ் வந்து 1 டேயில் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ராசஸை வந்து இழுத்து விடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் புடலங்க கூட்டை நல்லா ஹீட் பண்ணி சாப்பாடோட பரட்டிட்டேன். சைட் டிஷ்க்கு அப்பளம், ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் மில்க் ஷேக். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன். 6 மணிக்கு எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு 7:30க்கு மல்லி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் வார்ம் ஆன பிறகு ஒரு கிளாஸில் சியா சீட் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து இந்த மல்லி தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன். இது வந்து ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு வந்து நல்ல ஒரு ஃபைபர் ஃபில்லிங்காக இருக்கும். 6 பாதாம், ஒரு ஏலக்கி, வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணி வந்த உடனே வந்து 1 hour 20 minute ஃபுல் பாடி ஒர்க் அவுட் இன்க்ளூடிங் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கூல் டவுன் 1 hour 20 minutesலேயே வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஒர்க் அவுட் பண்ண உடனே ஸ்வெட்டிங்ஸ் எல்லாமே வந்து தொடச்சி எடுத்துட்டு தரையை நல்லா காய வச்சுருங்க. இல்லைனா பயங்கரமாக வந்து ஃபீவரிஷ் ஆகிடும், கோல்டு பிடிச்சிக்கும் உங்களுக்கு. போஸ்ட் ஒர்க் அவுட் மீட், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓவர் நைட் ஓட்ஸ், ப்ரோட்டீன் கட்லட் ஆல்ரெடி லாஸ்ட் மீல் ப்ரிப்பரேஷனில் நான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துருக்கேன். அண்ட் அவகேடோ டிப். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நல்ல ஒரு ஹெவியான ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த ஆயில் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நெஸ்டேஷியா. இது ஆக்சுவலி வந்து என்னுடைய அம்மாக்காக வாங்கினது. அண்ட் கொலஜன் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வெல்பீயிங்லேருந்து மெரைன் கொலஜன் நான் வாங்கியிருக்கேன். இப்போ தான் வந்து வாங்கினேன். ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ எடுத்து 3 days இருக்கும். 3 days வந்து நான் கண்டினியூவாக வந்து எடுத்துகிட்ருக்கேன். வாட்டரில் ஃபஸ்ட்டு நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு விட்டமின் சியோட வந்து இதை கன்சியூம் பண்ண போது நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் வந்து லெமன் வாட்டரோட வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து நோ ஃப்ளேவர். ஸோ நீங்கள் வந்து எந்த விட்டமின் சி ஜூஸில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்ச் ஜூஸ், ஆம்லா ஜூஸ், இல்லைனா வந்து இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எதில் வேணாலும் நீங்கள் கன்சியூம் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா டைமுக்கு பசி எடுத்துடும். ஏன்னா நம்ம டைமுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ ஒரு அரௌண்ட் ஒரு 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன். லஞ்ச் வந்து 180 டிகிரியில் ஓவனை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 2 minutes வந்து நான் ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து ப்ரௌன் ரைஸில் பெரட்டுறதுக்காக வச்சுக்கிட்டேன். அண்ட் ப்ரோட்டீனுக்கும் வந்து அந்த கிரேவியில் இருக்க சிக்கன் ஒரு 4 to 5 pieces எடுத்து வச்சாச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டின்னர் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு இந்த வெஜிடேபிள்ஸ், அவகேடோ டிப், அதுக்கப்புறமா பன்னீர் ட்ரெஸ்ஸிங், இது ரெண்டுமே நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரீசரில் இருந்து சிக்கன் எல்லாமே எடுத்து ஓவனில் ஹீட் பண்ணி இதிலே வந்து ஷ்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட எக்ஸ்ட்ராவாக வந்து கர்ட், சால்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் எல்லாம் வந்து ட்ராப்ஸ் மாதிரி போட்டு விட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த மீல் ப்ரிப் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது அண்ட் கன்சியூம் பண்ணுறது ஃபுல்லாக டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நிறைய ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணுமோ, யாரெல்லாம் வந்து ஹெல்த்தியாக வந்து லைஃப் ஸ்டைலை வந்து கொண்டு போகணுமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.